அப்பா நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல. நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மளமளன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு. அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா படைச்சு வச்சிருக்கோம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா. உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா? நீ இருக்கிற காலத்துல வேற மஞ்சக்காரோட இருந்தேன். இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்ல அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன கொனட்டுற? ஆமாப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன் அப்படி மரத்துக்கு மேல அலைஞ்சுக்கிட்டே திரியுற? இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கோம்? வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கோம். பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறையில்லாம வச்சிருக்கோம். இட்லியும் வச்சிருக்கோம். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரம் வைக்கலன்னு கோபத்துக்கு தெரியும் பாரு. அப்பா நல்ல நேரம் முடிவுல வந்து சாப்பிடுப்பா. சொல்லுமா. ஏப்பா உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்தமையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதையா தின்னுட்டு போ. இந்த வர்றாங்க இப்ப அந்த காலம் மாதிரியே சவரேறி குதிக்கலாம் பாருங்க. எங்க அப்ப யாருமா? இந்த பாரு நடுக்கொண்டு உட்காந்துருக்கேன் பாரு. அவன் தான் அப்ப உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் புருஷன் 4 கிலோ பெத்தவன் எனக்கு தெரியாதா? எப்பயுமே உங்க அப்ப லேட்டாத்தே வருவேன். காவாளி பையன் அந்த நடந்து வர்றாரு வர்ற அவர்தான் உங்க அப்ப. அப்படியா? பக்கத்துல யாருத்தா? அந்த மானங்கிட்ட திருக்கத்தான் உங்க அப்ப வச்சிருந்தேன். பரவாயில்லப்பா, வாப்பா வாப்பா வாப்பா. அட பாவி, அப்பதான் பூத்தியால வச்சுட்டு குடியா கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அவ கூட சுத்திக்கிட்டு அழையிற. வாயா செத்து தெரிஞ்சலையா நீ? நீ யாரா எங்க அப்பனை சுட்ட? காக்காவை தானே சுட்டு ஜாமி. அது காக்கா இல்லடா, எங்க அப்பன்டா. காக்காவை கொப்பங்கிற லூசு பேரா நீ? ஏன்டா எங்க அப்பனை கொன்னுட்டு என்ன லூசு பையன் என்ன சொல்ற? அவங்கிட்ட என்னடா பேச்சு? அவன் தூக்கிட்டு வந்து கண்டம் துண்டமா விட்டு நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. விட மாட்டேன்டா. இருக்கு போய் கூட்டமா இருக்கு. ஏற்கனவே ஒருத்தன் சுட்டு தாண்டா வந்தா. இப்ப நீங்க வேறடா. டேய் ஓடு ஓடு. எங்க அப்பனை சுட்டவன மார்கால் மாறுவாய். டேய் சொல்றா கண்டதுட்ட பாவடி. உயிரோட விடக்கூடாது. புடிங்கடா. ஐயோ 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 தப்பில ஓடி போயிருங்க. 4 திசையில ஓடி போய் ஒளிச்சுக்கங்க. 10 நாள் கழிச்சு பாக்கலாம். ஓடிங்கடா. அந்த முட்டையை விடாத. அந்த முட்டை மேல புடி. புடி. பசுபதி பாண்டியன் கல்லூரியில் நடக்கும் அராஜகங்கள். படிச்சீங்களா? 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 படிச்சோம். நல்லா தெளிவா படிச்சு நீங்க என்ன அக்கிரமம் பண்ணிருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். ஏய் நிறுத்தியா? இந்த நோட்டீஸை எவன் அனுப்பி இருப்பான்னு எனக்கும் தெரியும்யா. இது எனக்கு எதிராக அனுப்பின நோட்டீஸ் இல்ல, நம்ம எல்லாருக்கும் எதிராக அடிச்ச நோட்டீஸ். நமக்கு எதிராக ஒருத்தன் கிளம்பி இருக்காயா. அவனை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு ஏமாலியா விசாரணை கமிஷனா நமக்கு எதிராக வந்திருக்காயா? நமக்கு எதிரா இல்ல, உங்களுக்கு எதிரா. அப்போ நான் மட்டும் தான் அயோக்கியனா? அதுல என்ன சந்தேகம்? எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல. என்னையா போலாத பாரம்பரியம்? பரம்பரையா காசு பணம் வச்சிருக்கிற நீங்க மட்டும் தான் காலேஜ் கட்டுவீங்களா? ரவுடியா இருந்தா நான் காலேஜ் கட்டினா அது தப்பா? தப்புதான். எல்லா தொழிலையும் பணம் சம்பாதிக்க தான் செய்யறோம். அதுலயும் ஒரு நியாய தர்மம் வேணும். ஏய் அப்படி என்னையா நான் அநியாயம் பண்ணிட்டேன்? டொனேஷன்ங்கிற பேர்ல நீங்க கொள்ளடிச்சிருக்கீங்க. அது ஏன் சாமர்த்தியம்யா? அறிவை போதிக்கிற ப்ரொஃபசருங்களை அசிங்கமா பேசி கேவலப்படுத்திருக்கீங்க. ஆமாயா, என்கிட்ட வேலை செய்யறவன ஒரு 4 வார்த்தை ஆத்திரத்துல அசிங்கமா பேசுனேன். அது தப்பா? தப்புதான். முறையா உங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம ஏமாத்தி இருக்கீங்க. ஆமாயா, அவனுங்க நான் கொடுக்கிற சம்பளம் போதியா? அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்க காலேஜ்ல தங்கி படிக்கிற பசங்களுக்கு ஆரோக்கியமான ஹாஸ்டல் வசதியும் கிடையாது, சரியான சாப்பாடும் போடுறது இல்லையா? அவன் கொடுக்கிற காசுக்கு ஏசில தங்க வச்சு டெய்லி கறி மீனுமாய் ஆக்கி போட முடியும். அது போதியா? உங்க காலேஜ்ல படிச்ச ஒரு மாணவன் காணாம போய் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்னையா புதுசா கேக்குறீங்க? போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, காணவில்லைன்னு பேப்பர்லயும் விளம்பரம் கொடுத்தாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? என்ன தெருவா தேடி அலைய சொல்றீங்களா? சொல்லியா? நம்மள நம்பி தான் பெத்தவங்க பிள்ளைகளை அனுப்புறாங்க. நாமளே பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? ஐயோ என்ன பொறுப்பா கேக்குறியா? நீ மட்டும் என்ன ரொம்ப பொறுப்பான பருப்பா? மிஸ்டர் பசுபதி, நீங்க அப்படிலாம் பேசுறது தப்பு. உங்களால அரசாங்கம் எங்களையும் மோப்பம் பிடிக்குது. அதுக்கு நாங்க உங்களை இந்த சங்கத்தோட தலைவர் பதவியில இருந்து தூக்குறோம். இனிமே உங்களுக்கும் இந்த சங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தூக்குறீங்க
இந்த சங்கத்தை உருவாக்குறது நானு. என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்களா? நான் யாருங்கிறத காட்டுறேன்டா, காட்டுறேன். பயம்டா, உங்க எல்லாருக்கும் பயம். என்னால நீங்க சம்பாதிக்கிறது கெட்டு போயிருமோங்கிற பயம். உங்க சுயநலத்துக்காக என்ன பத்தி தப்பா சொல்லி என்னையும் என் காலேஜ் பேரையும் கெடுக்க பாத்தீங்க. எவரும் உயிரோட இருக்க மாட்டீங்க, எவரும். என்ன தலைவர் பதவி போயிடுச்சா? இதுதான் ஆரம்பம். அடுத்தது சேர்மன் பதவியும் போகும். போகுண்டா. படிப்படியா எல்லா பதவியும் போய் நீ பைத்தியம் பிடிச்சு நிக்க போற. நிக்க வப்ப. சக்தி, உன் மேல எனக்கு எந்த கோவமும் கிடையாது சக்தி. எங்க அப்பா மேல உள்ள கோவத்துல என்னையும் நீ ஏமாத்தணும்னு தான் நினைச்சிருப்ப. ஆனா நான் உன்னை நேசிக்கிறது உண்மை சக்தி. எங்க அப்பா உன்னை கொல்றதுக்காக ஆள் வச்சு தேடிட்டு இருக்காரு சக்தி. அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ உன் லட்சியத்துல ஜெயிக்கணும் சக்தி, ஜெயிக்கணும். நீ ஜெயிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுக்காக நீ என்ன லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல சக்தி, அவசியம் இல்ல. எந்திரி சக்தி. ரவுடியா இருந்தப்போ எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான், குறிப்பா உங்க அம்மாவை. அவன் என்னைக்கு ஏன் கொலை பண்ணாங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. கல்வி அமைச்சர் கந்தசாமி தனது அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி பல பேர் குடியிருந்த நிலத்தை பசுபதிக்கு பட்டா போட்டு கொடுத்ததுக்கான டீடைல்ஸ், யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்ததுக்கான ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. பசுபதியோட அராஜகத்தால நம்ம செல்வ தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கும் அவங்க அம்மா அப்பா மிரட்டி கையெழுத்து வாங்குறதுக்கான ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. அங்கீகாரம் இல்லாத கோர்ஸ் நடத்தக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தின அருணுங்கிற மாணவனை அடிச்சு கொண்டதுக்கான ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. என்ஆர்ஐ கோட அரசாங்கத்தை ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளையடிச்சதுக்கான ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. ஒரு அயோக்கியன் அடையாளம் காட்டுறதுக்கு தேவையான எல்லா ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்கு. எந்த அரசியல் கட்சிகளோட செல்வாக்கும் அசைக்க முடியாத ஒரே மனிதர் ஜனாதிபதி, இந்தியாவோட முதல் குடிமகன். கல்வித்துறையில இருக்கிற சீர்கேடுகளை கலைஞ்சு எரியணுங்கிற நோக்கமுள்ள ஒரே மனிதர். அவர்கிட்ட இந்த ஆதாரங்களை ஒப்படைச்சா நமக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கும். கரெக்ட் சக்தி. இந்த போராட்டம் நமக்காக இல்ல, நமக்கு பின்னாடி படிக்க வர மாணவர்களுக்காக. இந்த போராட்டத்துல நான் சாகலாம், நம்மள யார் வேணா சாகலாம். கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் போராடி இந்த ஆதாரங்களை எல்லாம் ஜனாதிபதி கிட்ட ஒப்படைக்கிறோம். இது சத்தியம்.